ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த யூஜிசி நெட் டிசம்பர் 2024 அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்மிட் கார்டு எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணோம், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தெளிவாக உங்களுக்கு ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் நடக்கிறதுக்குரிய அட்மிட் கார்டு தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுலேயும் ஜனவரி 3ஆம் தேதி பரீட்சை எழுதுகிறவங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கு அடுத்த எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்குலாம் இன்னும் சில நாட்கள் கழித்து அந்த ஆர்டர் வைஸ் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு இந்த டிசம்பர் 28ஆம் தேதி யாருக்கு அவங்க அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜனவரி 3ஆம் தேதி எக்ஸாம் எழுதக்கூடிய பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கு தான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போத் மார்னிங் எழுத போகிறவங்களும் ஆஃப்டர்நூன் எழுத போகிறவங்களும் உங்களுடைய சப்ஜெக்டுரிய உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜனவரி 4ஆம் தேதி 7ஆம் தேதி எழுதுகிறவங்க எல்லாரும் யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் யுவர் அட்மிட் கார்டு. அடுத்தடுத்து சில நாட்களில் நீங்கள் வெப்சைட் நான் கொடுக்குற லிங்க்கில் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அட்மிட் கார்டு வந்து உங்கள் எக்ஸாமுக்கு 2 to 3 days முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் இந்த லிங்க்குள்ளே போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் செக்யூரிட்டி பின் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குரிய அட்மிட் கார்டு கிடச்சிடும். நீங்கள் எக்ஸாம் ஹால் போகும்பொழுது டிரான்ஸ்பரண்ட்டான வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. அதில் எந்த ஸ்டிக்கரும் லேபிளும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட அட்மிட் கார்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துகிட்டு போங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி சிங்கிள் சைட் பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட்டே போதுமானது. இந்த அட்மிட் கார்டோட சேர்ந்து நீங்கள் உங்களுடைய ஐடி ப்ரூஃபும் எடுத்துகிட்டு போகணும். வேலிடான ஐடி ப்ரூஃப். நிறைய பேர் வந்து ஆதார் சப்மிட் பண்ணியிருப்பீங்க ஐடி ப்ரூஃபாக. ஸோ நீங்கள் ஆதார் எடுத்துகிட்டு போகலாம். அல்லது பேன் கார்டு, நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் உள்ளே கொடுத்துருக்கீங்களோ ஃபோட்டோவோட இருக்கிற ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபை எடுத்துகிட்டு போங்க. கூடவே 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. இந்த 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் நீங்கள் ஒட்டணும். அண்ட் ஆல்சோ உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனை வைக்கணும். நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ஃபோட்டோவையும் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனையும் நீங்கள் ஹால் டிக்கெட்டில் வச்சுடுங்க. அண்ட் எக்ஸாம் ஹாலுக்கு போனதுக்கப்புறம் இன்விஜிலேட்டர் முன்னாடி உங்களை அதை வெரிஃபை பண்ணிவிட்டு கையெழுத்து போட சொல்லுவாங்க. ஸோ இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் நீங்கள் கடைசியாக இருக்கிற இந்த பாக்ஸில் கையெழுத்து போடணும். ஒரு சில பேர் எக்ஸாம் போகிற அவசரத்தில் ஃபோட்டோ ஒட்ட மறந்துட்டேன், நான் இன்னும் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கலை அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஒன்றும் பதட்டப்படாதீங்க. நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போன உடனே இன்விஜிலேட்டர் ஒருத்தவங்களுக்கும் அட்டண்டன்ஸ் சைன் வாங்க வருவாங்க இல்லையா? ஸோ அப்போவே அவங்க ஒரு இங்க் பேட் கொண்டு வருவாங்க. அவங்களே உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வாங்கிப்பாங்க. உங்கள் ஃபோட்டோ ஒட்டுறதுக்குரிய கம், க்ளூ அதுவுமே எக்ஸாம் ஹால் சென்டர்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. கண்டிப்பான முறையில் நம்ம எக்ஸாம் ஹால்லையே நமக்கு வந்து ரஃப் ஒர்க் ஷீட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, பிளைன் பேப்பர். அது நம்ம அங்கே வாங்கி சால்வ் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட அடிஷ்னல் சீட்ஸ் கூட வாங்கி சால்வ் பண்ணிவிட்டு அண்ட் எக்ஸாம் ஹால்லேருந்து வெளியே வரும்பொழுது அவங்க அதை கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து வரி பண்ணிக்க வேண்டாம். அண்ட் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நல்லா கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நமக்கு எக்ஸாமுக்கு வந்து ஒரு 2 to 3 days தான் இருக்குது. ஃபஸ்ட் டே எக்ஸாம் எழுதக்கூடிய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குலாம் ரொம்ப சில நாட்கள் தான் இருக்குது. ஃபைன். ஸோ ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே காம் அதான் சொல்லுவேன். நீங்கள் இவ்வளோ நாள் எவ்வளோ படிச்சிங்களோ அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம நிறைய லாஸ்ட் மினிட்ல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ இட். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் வந்து அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்குறேன். ஸோ கைண்ட்லி ஸ்டே டியூன் வித் தட். நம்மளோட சிக்ஷா கிளாஸில் நெக்ஸ்ட் வரக்கூடிய பேட்ச் யூஜிசி நெட் அண்ட் டிஎன் செட் இந்த ரெண்டுக்குமே ஜனவரி 20ஆம் தேதி நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த நியூ பேட்ச்சில் லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், மெட்டீரியல்ஸ் இருக்கும், டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஸோ யூஜிசி நெட் அண்ட் டிஎன் செட் நம்ம ஜான்வரி 20th நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. இந்த நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குரிய டிப்ஸ் லாஸ்ட் மினிட் நீங்கள் என்னென்ன ரிவைஸ் பண்ணுங்கிறத நம்ம வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுவேன். இந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ் அண்ட் ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.